ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கீரை கூட்டு எப்படி செய்ய போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 50 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு பருப்பு சட்டியில் போட போகிறேன். இதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகான்னு சொல்லிவிட்டு அது கூட நம்ம சேர்த்து வேக போட போகிறோம். இந்த பருப்புலேயே நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சோண்டு சீரகம் யூஸ் பண்ணிக்கோங்க, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா தாளிப்புக்கும் நம்ம தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம். வாங்க கீரை அறுவடை பண்ணிடலாம். இது பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது நான் நட்டு வச்சு ஒரு 3 months தான் ஆகுது. நான் இந்த கீரை பறிக்கிறது ரொம்ப ஸ்பீடாக காமிச்சிருக்கேன். இது நான் 1 monthக்கு முன்னாடி நட்டு வச்ச பசலைக்கீரை தான். எங்கள் வீட்டில் 2 கைண்ட் ஆஃப் பசலைக்கீரை இருக்குது. இது ஒரு விதமானது, இன்னொன்று கொடி பசலைன்னு சொல்லுவாங்க. அதில் நாங்கள் மல்டிபிள் டைம்ஸ் எடுத்துட்டோம். இது ஒரு 3 செடி தான் நாங்கள் நட்டு வச்சோம். இதில் நிறைய வந்திருக்கு. இதோட அறுவடைன்றது ஃபஸ்ட்டு தான் எங்களுக்கு. இது கொடி பசலை. பக்கத்தில் நாங்கள் மணத்தக்காளி கீரையும் போட்டிருக்கோம். அதுவும் நான் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன். கீரை அறுவடை பண்ணியாச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கூட்டுக்கு கட் பண்ணிக்க போகிறோம். இது கட் பண்ணியாச்சு. இது இப்போது இந்த பருப்பில் நம்ம போட்டுடுறோம். இதுக்கு கொஞ்சம் சீரகம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளை நம்ம போட்டோம்னா நல்லா க்ரீனிஷாகவும் இருக்கும். இந்த சைடு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சாஸ்பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் அதில் போட்டு நான் வதக்க போகிறேன். பூண்டு ஒரு ஆளில் 7 பல் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கருகிடக்கூடாது. பொன்னிறமாக ஆகிட்டதுக்கப்புறமா இந்த ட்ரிக்கை கூட்டிலே நம்ம போட்டுடுறோம். இப்போ எடுத்து நீங்கள் சூடாக சர்வ் பண்ணி சாப்பிடலாம்.